பர்சுதான். யார்தான் இருக்கும்? சுத்தி யாரையுமே காணுமே. பாவம், யாரோ தொலைச்சிருக்காங்க. இவன் பர்ஸ் எப்படி இங்க? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அருண் எப்படி இங்க? அப்படின்னா அவன் சென்னைக்கு போலையா? ஒருவேளை என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா? கண்டிப்பா அவனுக்கு என் மேல டவுட் வந்திருக்கு. அதான் போய் சொல்லிட்டு பாதி வழியில என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றது? சரி, நடந்தது நடந்துருச்சு. என்னானாலும் பேசிதானே ஆகணும். போன் பண்ணி பார்க்கலாம். நான் அப்பவே சொன்னேன், வேணான்னு சொன்னேன், கேட்டியா? எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? செத்து பொழிச்சு வந்திருக்கோம். எவ்வளவு தைரியம் தான் ஏற்கனவே பார்த்து ஓகே சொன்ன வீட்டுக்கே மறுபடியும் பொண்ணு பார்க்க போயிருப்ப. டேய், இது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. அது எப்படா தெரியாம போவோம்? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு சொல்லும் போதே நினைச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் எக்கு தப்பா எவங்கிட்டயாவது மாட்டிப்பேன்னு. இப்ப அது என் கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு பாத்தியா? எப்பா சாமி, போதுண்டா. உன் கூட பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு ஒரு நிமிஷத்துல சாவு பயத்தை காமிச்சிட்டேன். டேய், என் கால்குலேஷன் எப்பவும் மிஸ் ஆனதே கிடையாதுடா. ஏதோ இந்த தடவை சின்னதா ஸ்லிப் ஆயிடுச்சு. அதை எப்படி சமாளிச்சு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண பார்த்தல. அதெல்லாம் கரெக்ட். ஆனா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் இருக்க வரைக்கும் எதுக்கும் பயப்படாத. அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி உன்னை நம்பினாங்க? அதான்டா முகராசிங்கிறது. எனக்கு ஒரு கல்யாண ராசி இருக்கு.